ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் பேட்டை முஜிபு. ஃபேஸ்புக்கில் உங்களுக்கு எல்லாத்துக்கும் உங்களுக்கு வீடியோ வந்திருக்கும். ஃபேஸ்புக்கில் ஒரு ஆர்எஸ்கார் இந்துத்துவா ஒரு ஆள் எங்களுக்கு எதிரி கிறிஸ்டினு முஸ்லீமு மட்டும் எங்களுக்கு எதிரி இல்லை, எங்களுக்கு ஹிந்துவும் எங்களுக்கு எதிரி. நாங்கள்லாம் எச்சி துப்புனா நீங்கள்லாம் முழுங்கி செத்து போயிடுவோங்க அப்படின்னு வீடியோ போட்டிருக்காரு. அதாவது நான் என்ன சொல்கிறேன் தெரியுமா, நாங்கள் எச்சி துப்புனா நீங்களாம் செத்து போயிடுவோங்க. என்ன வீடியோ போட்டுறியா நீ? வீடியோ நாங்களாம் போடுவோம். வீடியோ போடுற நீ? இது அதாவது விநாயகர் ஊர்வலம் நடத்துறது அது உங்களோட தனிப்பட்ட விஷயம். அது நீங்கள் நடத்துங்க, நடத்தாது போங்க, அது எங்களுக்கு தேவையில்லை. என்ன நீங்கள் நடத்துறது அடுத்தவங்களுக்கு பிரச்சனை வரக்கூடாது. நீங்கள் நடத்துறது அடுத்தவங்களுக்கு பிரச்சனை வரக்கூடாது, அடுத்தவங்களை அடிக்கவும் கூடாது. முஸ்லீமே நீங்கள் போகும்போது நீங்கள் அடிக்கிறது, தாக்குறது, மசூதி இருந்தாக்கா கல் எடுத்து அடிக்கிறது, வேகமாக மோளம் தட்டிக்கிட்டு போகிறது, இதுதான் தப்பு சொன்னார் அவர். நாங்கள் விநாயகர் ஊருக்கு கொண்டு போனாக்கா நாங்கள் என்ன தப்பா? அது எங்களுக்கு தப்பு, அது உங்களுக்கு ரைட்டு. அது என்ன கொண்டு போகும்போது அது உங்களோட இதுலேயே கொண்டு போங்க. கம்மௌண்டு போயிட்டு கம்மௌண்டு இறக்கிட்டு நீங்கள் பட்டு வரவனே தான். அதுக்கு நீங்கள் கலவரத்தை உண்டாகக்கூடாது. ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போடுறாங்களே, உடனே அவங்க மலையில் ஏற மாட்டாங்க. அவங்க தரகால பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு தான் மலைக்கே போவாங்க. அவங்க மனுஷனுங்க, நீங்கள்லாம் மனுஷன் கிடையாது, மிருகம், ரத்த குடிக்கிற வெறி நீங்களாம். என்ன நீங்கள்லாம் ஓவராக போயிட்டு இருக்குங்க. கண்டிப்பாக இதுக்கு ஒரு முடிவு வரும், ஜாக்கிரதையாக இருந்தீங்க. என்ன பதவியில் இருந்துட்டு ரொம்ப சொல்கிறேங்க, இதெல்லாம் சரி வராதுங்க, பார்த்து இருந்துக்குங்க. என்ன பார்க்குறேன். இதுக்கு அப்புறமேட்டு நீங்கள் பிரச்சனையை வளர்த்துங்க. அப்புறம் இந்த பேட்டை ஒரு முகத்தை தான் பார்த்துருக்காங்க, என் முகத்தை, ஒன்னொரு முகத்தை பார்க்கல. என்னைய தாக்குற மாதிரி அடுத்த வீடியோ நான் போடுவேன். என்ன இதோட உங்களோட சண்டையை நிப்பாட்டிக்குங்க, உங்களோட பிரச்சனையை நிப்பாட்டிக்குங்க. இதுக்கப்புறமேட்டு சண்டை ஏதாவது பிரச்சனையை வளர்த்துட்டு இருந்தேங்க, அதுக்கப்புறமேட்டு நடக்கிறதே வேற. ஒன்று சொல்கிற, நல்லா கேட்டுக்கோ. நீ முஸ்லீமை தாக்குன, இவங்களை தாக்குன, கடைசியில் ஹிந்துவை தாக்குறதாக நீ முடிவு பண்ணுற. ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்கோ, ஹிந்து மேலே ஏதாவது ஒரு கை பட்டுச்சே இல்லை, போட்டுருவோம் அவங்கள எல்லாத்தையும். ஹிந்து எங்களுக்கு அண்ணன் தம்பி மாதிரி, அவங்கள ஏதாவது நீ செஞ்ச உங்களை நான் செஞ்சிருவேன். பொண்ணுக்கு ஜாக்கிரதையாக இருந்துக்குங்க. என்ன எங்களை தாக்கி யாராவது ஃபேஸ்புக்கில் வீடியோ போட்டாக்கா அவங்கள நான் உயிரோட கொளுத்துவோம். இல்லை கொளுத்துறா பார்ப்போம், கொளுத்துறா என்னடா புடுங்குவ? என்ன ஒன்றும் ஆட்ட முடியாது. என்ன பண்ணுவ? என்னடா பண்ணுவங்க? போயிடுவ, பார்த்து இருந்துக்க.